ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தினசரி வேலைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய வரவேற்பு. அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ப்ரோ இது மாதிரி எவ்வளோ ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ரோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய விதமான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதில் நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் தான். ப்ரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டவுட் மாதிரி கேட்டிருக்கீங்க. அதையும் சொல்லிடுறேன். அது வந்து ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்காரு. அந்த வேலை பிடிக்கலையாமா, அதனால் ரிலீவ் ஆகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதே நான் ஃபுல் டைமாக பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ தயவு செஞ்சு எடுத்த உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எடுத்த உடனே வராதுங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் இடையில சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாமே 1 by 1. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. மார்னிங் ஒரு 1 hour ஆர் ஈவினிங் ஒரு 1 hour, ரெண்டில் ஏதோ ஒரு மணி நேரம் மெயின்டைன் பண்ணால் போதுங்க. மீனுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா தனியாக எடுத்து போடணும், அவ்வளோதான். பெரிய வேலையெல்லாம் இருக்காது. மீனுக்கு தீனி போடணும், ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கம்பல்சரி தீனி போடணும், அவ்வளோதான் வேலை. மற்றபடி எந்த ஒரு பெரிய வேலையும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தோன்னா, ப்ரோ இது மாதிரி நான் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு 80,000 சம்திங் ஏதோ பர்சனல் லோன் வாங்குறேன் ப்ரோ, வாங்கி நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து நான் கட்டிக்கிற மாதிரி இருக்கேன் ப்ரோ, அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன் ப்ரோ, நல்ல இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பண்ணிட்டுங்களா அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா அது அவர் சொன்ன உடனே என்னோடய பழைய நினைவுலாம் வந்துருச்சு. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஐ திங்க் ஒரு 70,000 நினைக்கிறேன். மொத்தம் 50 to 70க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போ வந்து கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்டெயில் அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் நல்லா பீக்கில் இருந்துச்சு. இதில் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காசு ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு எனக்கு வந்து என்னென்னா நான் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி தான் பண்ணுவேன். அந்த டைமில் என்னென்னா மணி மைண்டாக பண்ணிட்டேன். சரி இதை வாங்கி பண்ணணும்னா இவ்வளோ காசு வருமாமா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 40,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாமா, அதுலேருந்து 2 குட்டி விற்றாவே 9,000 கிடைக்குமாமா, 8,000 கிடைக்குமா அப்படின்னாங்க. சரி நம்மளும் காக்டெயில் வாங்கி வளர்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா செட்டப்லாம் செட்டு கிட்டெல்லாம் அடித்து நல்லா கூண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக அடித்தேன். ஸோ அப்போ அடித்து வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் ₹1 கூட ரிட்டர்னே எடுக்கல. ஸோ அது வந்து கடைசியாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சும்மா தான் கொடுத்தேன், ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு மணி மைண்டாக இறங்கிறாதீங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து திருப்பி ரிட்டர்ன், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைவானது. திடீர்னு ஒரு சேர்ந்தாப்படி எல்லாமே செத்து போச்சுன்னா எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தயவு செஞ்சு எடுத்தோடனே இறங்கிடாதீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சமே நம்ம கையில் வச்சுருக்காரம்மா. ப்ரோ எனக்கு ஏதோ அதாவது அவர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துன அமௌண்ட்டு தான். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சேர்த்துன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட கையில் நிறைய அமௌண்ட் வச்சுருக்கேன் ப்ரோ, ஒரு 3 லட்சமே நம்ம சொன்னார், எக்ஸ்ட்ராவே சொன்னார். அது எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரியல ப்ரோ. இது மாதிரி இதில் ஆரம்பிச்சு, அதாவது இந்த ஃபார்ம் செட்டப் மாதிரி போகிறதுல ஆரம்பிச்சு ஃப்ரான்ச்சைஸில் இருக்குது, அதாவது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ ஒருத்தரோட நேம் போர்டு வாங்கி நம்ம பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து எல்லா பிஸ்னஸையும் சொல்லிட்டாருங்க. இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊரில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அவர் வந்து எல்லா வீடியோவும் பார்த்துருக்க, எல்லா இதுலையும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரியாத தொழிலில் இறங்கி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க, ஓகேங்களா? அதுதான் என்னோட கான்செப்ட்டு, என்னோட இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த ஃப்ரான்ச்சைஸில் இறங்கிறாதீங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸுங்கிறது என்னென்னா அது வந்து என்ன சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க, உழைப்பை போடுவீங்க, ஆனால் உங்களுக்கு நேமே வராது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸுங்கிறது ஒரு கடை நல்லா ஓடுனா இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நீங்கள் காலங்காத்தால் ஒரு 6 மணிக்கு போய் எந்திரிச்சு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, அது அவங்களுக்கு கண்ணு தெரியாது. நான் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் கொடுத்தனால தான் இந்த கடை நல்லா ஓடுது அப்படின்பாங்க. அதே இது கடை நல்லா ஓடாட்டி அவங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸை ரன் பண்ண தெரில, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்பாங்க. ஸோ அது வந்து சுத்த போய்ங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஓன் போர்டில், அதாவது உங்களோட ஓன் ஸ்டோர் நேம் வச்சு ரன் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸே ஆகாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் நான் சொந்தமாக கடை வச்சு நான் லாஸ் ஆகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டோடு போயிடும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் நம்பி ஏற்படுத்தினா அங்கே எங்கேயாவது ஒரு பிரச்சனை வருங்க. எங்கேயாவது ஒருத்த ஃபுட்டு சரியாக கொடுத்துருக்க மாட்டான், அதுக்கு உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். எங்கேயாவது ஏதாவது ஃப்ரான்ச்சைஸில் பிரச்சனை இருந்தால் உங்களோட நேம் தான் ஸ்பாயில் ஆகும். தயவு செஞ்சு அதனால் அப்படி இறங்கிறாதீங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸோட நேம் சொல்லி தான் நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த ஆஃபீஸ்லேருந்து வராங்க, இந்த ஆஃபீஸ்லேருந்து வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் போனாலும் ஒரு பஸ்ஸு போனாலும் ஏஜியில் வந்துட்டாங்கப்பா, ஏஜியிலேருந்து வராங்கப்பா, ஏஜிஎல்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஒரு கடை நேம் ரிஜிஸ்டர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு பேர் எடுக்கிறது கஷ்டம் தான், கண்டிப்பாக அது எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை ஆயிருங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த ஃப்ரான்ச்சைஸை அமௌண்ட்டை தயவு செஞ்சு லூஸ் பண்ணிடாதீங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி இதில் பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. சின்னதாக ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இது நான் ஆரம்பிக்கும் போது சின்ன லெவலில் தான் ஒரு 3000 4000 தான் ஆரம்பித்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என் காசு இல்லைங்க. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஹாபிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மணிலாவத்து சும்மா கொடுத்தான். ஸோ அந்த வாத்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத்து தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு குஞ்சு பறிச்சிருந்தேன். 2 வாத்து சும்மா கொடுத்தா முட்டை போட்டு குஞ்சு பறிச்சது நிறையா வாத்தாச்சு. என்னோடய ஓல்டு வீடியோஸ்க்குள்ளே கூட இன்னும் அந்த வாத்தெல்லாம் இருக்கும். என்னோட ஏஜல் பிட் சேனலில் போய் பாருங்கள், இன்னும் அந்த வாத்து வீடியோ அதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா மிக்சடு கப்பீஸ் வாங்கி விட்டேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்லாம் எனக்கு வரலைங்க. என்ன பண்ணிட்டேன்னா நான் மிக்சடு கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக குட்டி நிறையா போடுங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கா, இப்போ குட்டி நிறையா போடுதுங்களா, இப்போ மிக்சடு கப்பி பாரு பேர் வந்து 40 ரூபாய்க்கு அவங்களாம் விற்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து கடைக்கு போய் 30 ரூபாய்க்கு கொடுப்போம், அவங்க 10 ரூபா பேருக்கு லாபம் வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கொண்டு போவோம். அவங்க கேட்டிங்கன்னா தம்பி இதெல்லாம் விலையா போகப்பா. ஏன்னா அதுதான் உண்மைங்க. ஓப்பனாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடை வச்சிருக்கும் போது நான் இப்போ கடை வச்சதுக்கப்புறம் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். மிக்சடு கப்பிலாம் வந்து விலையா போகாது. நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேர் 20 ரூபா. ஸோ அந்த மாதிரி விலைக்கு தான் தந்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் கடைசியாக இருக்கும். ஏன்னா குட்டி நிறையா போடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி பாருங்க கொசன்னு இருக்கும். இந்த மிக்சடு கப்பி வச்சுருந்தா மட்டும் குட்டி ஊர்பட்டது இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு கப்பி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சரி இதில் வந்து எப்படி தான் எவ்வளோ தான் அமௌண்ட் பண்ணால் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எவ்வளோ தான் எடுக்க முடியும் அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்ணம் என்னென்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 போட்டால் ஒரு 1 லட்சம் வரும், ஒரு 50,000 போட்டால் எனக்கு கண்டிப்பாக ஒரு 70,000 வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த கான்செப்டை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. சின்ன லெவல்லே ஆரம்பித்து நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போங்க. ஓகேங்களா. பெரிய லெவலில் எடுத்தோடனே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பெரிய லெவலில் ஆரம்பித்து அப்படியே அமௌண்ட் போட்ட அமௌண்ட் டக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ தயவு செஞ்சு பெரிய லெவலில் எடுத்தோடனே போகாதீங்க. என்னென்னா ஸ்டார்டிங் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது என்னோட இதுங்க. இப்போ நான் இந்த எல்லோ கொய் இருக்கு இல்லைங்க. ஸோ இந்த எல்லோ கொய் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து எனக்கு பிடிச்சி வாங்கணுங்க. பேர் வந்து மார்க்கெட்டில் 800 ரூபா. ஓகேங்களா. 800 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா, 900 ரூபாய்ங்க. ஸோ பார்த்தா அவ்வளோ 900 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹாபிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீன் தெரியும். ஃபிஷ் ஹாபிஸ்ட்டாக இல்லாதவங்களுக்கு என்னடா 900 ரூபா கொடுத்தா ஐயோ ப்ரோ இந்த கப்பி 900 ரூபாயா. உதாரணம் நம்ம 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமா, கடையில் 800 ரூபாய்ன்னு சொன்னாலுமே ப்ரோ 800 ரூபாய்ங்கிறதுல அதிகம் ப்ரோ, இதெல்லாம் அவ்வளோ ரேட்டே இல்லை ப்ரோ அப்படின்பாங்க. ஸோ அதை அவங்க தனிப்பட்ட ஒப்பீனியனை வாங்கி வச்சா கண்டிப்பாக ஓடாது. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சி வாங்கினேங்க. இது வந்து சேலுக்கோசரம் இல்லை, இது நான் வந்து பிடிச்சி வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இது நான் ப்ரீட் எடுத்து காசு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இல்லை. இது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, நான் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். அதோட எனக்கு முடிஞ்சுது. இதை நான் என்ன பண்ணுவேன்னா குட்டிக்கு வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் ஏதோ ஒன்று பேர் வந்து அதிகபட்சம் 100 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லைங்க. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். என்னென்னா இப்போ இந்த கொய்டம்போ இல்லை இந்த எல்லோ கொய்யே இல்லை கோல்டு இதனால அவங்க வாங்கும்போது வந்து பேர் 200 ரூபா 250 ஏதோ ஒரு ரேட்டிங் எக்ஸாட்டிக் கப்பி அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அந்த எக்ஸாட்டிக் கப்பி ஓடு இல்லையா அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம், அது வாங்குறாங்க. கடைக்காரங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, 50 ரூபா நீங்கள் லாபம் வச்சு விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் பிளாக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபுல் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 120 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து வாங்கும்போது 120 ரூபாய்க்கு ப்ரோ, நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றுக்கோங்க அப்படின்பாங்க. ஸோ அப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. இல்லை ப்ரோ அப்படி எப்படி தான் ப்ரோ விற்கணும், ஸோ நான் அவங்களும் அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 120 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நான்லாம் நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸாக்ட் கப்பில் எடுப்பேங்க. வெறும் வந்து 40 ரூபா 20 ரூபா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்தால் கூட போதும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் செத்து போய் ஒரு பேர் செத்து போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஹெவியாக இருக்கும். இந்த எக்ஸாக்ட் கப்பி பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா லாட்டாக எடுக்கும்போது என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் இதெல்லாம் நீங்கள் எப்படி விற்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தான் நிறைய பேர் தப்பே பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிடுறாங்களா, விற்கணுன்ட்டு வரும்போது என்னென்னா அவங்களும் அதே ரேட்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லைங்க. அது வந்து நீங்கள் பர்சனலாக விற்கும் போது அவ்வளோ ரேட்டுக்கு விற்றுக்கலாம். ஹோல்சேலாக விற்கும் போது எப்படி விற்கணும்னா இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் உள்ள செல்லருக்குள்ளே ஹாபியிஸ்ட்டாக வரீங்கன்னா, ஹாபியிஸ்ட்டாக இருந்து செல்லருக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பேர் வந்து 60 ரூபாய்க்கு விற்றுக்கோங்க. என்னோட 60 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க, அவங்க எவ்வளோக்கு விற்றுட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வருஷம் இருக்குவீங்க, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு நேம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் பத்தாது வாங்கி தான் வைப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நேம் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வச்சுக்கிறது தப்பே இல்லை. எடுத்த உடனே மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அவ்வளோலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க கஸ்டமர். எப்படி ப்ரோ விற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு போயிட்டுருக்கா,
ஒரு 60 ரூபாய்க்கு கொடுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிமாண்ட் ஆகிற அளவுக்கு மீன் வருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபுல்லாக வரும். ஸோ அப்படி தான் எடுத்த உடனே கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ என்னோட இவ்வளோ சொல்கிறீங்க, நான் என்னோட ஓல்டு வீடியோஸ் போய் பாருங்கள். நான்லாம் ஆரம்பத்தில் பேர் வந்து வெறும் 6 ரூபாய்க்கு கொடுத்தேங்க. 6 ரூபாய்க்கு வாங்க கூட ஆள் இல்லை. ஸோ இப்போ 6 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அந்த வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். அந்தளவுக்கு தான் மெசேஜ் வரும். ஆனால் நான் ஆரம்பத்தில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேர் 6 ரூபாய்க்கு கொடுத்தேன். நம்மளுமே என்னோட ஓல்டு வீடியோஸ் போயிருக்கும் பாருங்க, அதை போய் பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிக்கப் ஒன்லின்னு சொல்லுவேன். அது காரணம் என்னன்னா, அப்போ நான் கொரியர் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரவங்கள்ட்ட கொடுப்பேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு ஆன்லைனில் விற்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நேரில் எங்கே இருந்தாலும் ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கேயோ இருந்து எந்தெந்த ஊரில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கெரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஓரளவுக்கு ஒரு 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மாதம் கண்டிப்பாக வந்து இன்கம் எதுவுமே எடுக்க முடியாது. ஒரு 5 மாதம் தொடர்ந்து நல்லா கஷ்டப்பட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு நல்லா குட்டிலாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்க்குலாம் வளர்த்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வளர்த்துக்கிட்டீங்க, நல்லா ஓரளவுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போ என்னென்னா நீங்கள் விற்கணுன்ட்டு இல்லைங்க, அப்போ நீங்கள் இந்த பண்ணும்போதே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அக்வேரியம் ஷாப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கடையை பார்த்து பிடிச்சிக்கோங்க. அவங்கள்ட்ட போய் நல்லா பேசுங்க. அந்த எப்படி சொல்கிறது, விற்கணுன்ட்டு இல்லைங்க, அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் விற்கணுன்ட்டு போகாதீங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த கப்பியை நீங்கள் வளர்த்துறீங்களா ப்ரோ, எனக்கு இந்த கப்பியை ஒரு 5 பேர் வச்சுட்டு வேறு ஏதாவது ஃபுட்டு பாக்கெட் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கப்பீஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பேசி வச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அதில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபுட்டு பாக்கெட் வாங்கிக்கலாம், அதெல்லாம் நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் நீங்கள் வந்து இந்த பிளான்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம், பஸ்ஸில் பார்சல் வச்சுடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் நீங்கள் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடச்சிடும். ஓகே, இந்த மீன் எடுத்தால் இந்த மீன் காசு கிடைக்கும், இந்த மீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில நிறைய பிரச்சனை வருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து சாகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சில பேர்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறீங்க. ப்ரோ எனக்குலாம் சப்போர்ட்டே கிடையாது ப்ரோ, நானே தான் ப்ரோ இது பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுறது தூக்கி கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்பயுமே சொல்கிறேங்க, யாருமே தப்பு பண்ணாமல் இல்லை. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ட்டு இல்லை. நான் எடுத்த உடனே நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே எனக்கு எப்படிலாம் மீன் விற்கணும்னு தெரியாது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம நல்லா இப்போ நல்லா பண்ணிகிட்ருப்போம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்கள்ட்ட மீன் என்ன தான் நல்லா இருந்துச்சுருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மீன் பிடிக்கல, ஓகேங்களா? அதனால பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் உடஞ்சிருவேன் சில நேரம். ஸோ அப்போ வந்து நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாலாம் தரமாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைக்கு வந்து ரெகுலராக யாரோ ஒருத்தர் வந்து கம்மியாக தராங்க, இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்பாங்க. ஆனால் ஆரம்பித்த புதுசில் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் ரேட்டு நான் வந்து இப்போ எனக்கு நினச்சி பார்த்தா ரொம்ப இதாக தான் இருக்குது. பலூன் மொழியில் நான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 55 ரூபாய் சொல்லி விற்றுருக்கேங்க. அப்போல்லாம் எனக்கு கமெண்ட் வந்துருக்கு. இப்போ அந்த கமெண்ட் நினச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லீப்பாக வரும். ஏடா நம்ம அப்போ 55 ரூபாய்க்கு விற்றுலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வேரியம் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 25 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு நான் 50 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 55 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஆனால் அப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் வாங்கினாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து சின்ன லெவலில் வந்து வளர்த்தி விட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் வந்து பெரிய லெவல் போகும்போது எல்லாருமே கண்டிப்பாக வளர்த்தி விடுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. என்னன்னா உங்களை நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கும், இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும், அதனால அவங்க அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பார்த்து யாருமே வாங்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் நான் சொல்கிறது, ஓகேங்களா? நீங்கள் பேசுகிறது, ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாம் பிடிச்சிருக்கும், ஸோ அதனால் பண்ணுவாங்க. எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு அதாவது இப்போ நீங்கள் இந்த மீன் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த மீனுக்கு பதிலாக இந்த மீனை போட்டு விட்றது மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கண்டிப்பாக கோவம் வரும். சைஸ் கூட முன்ன பின்ன சின்னதாக, ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைஸ், இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் நான் சின்னதுன்னு சொல்லி தான் வீடியோவில் சொல்லுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சில நேரம் வாங்கிட்டு எல்லாருமே இல்லை, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைஸ் சின்னதாக இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்பாங்க. அது வந்து பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீனை மாற்றி அனுப்பிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கோவம் வரும். ஏன்னா சில பேருக்கு ஃபுல் பிளாக் பிடிக்காது, சில பேருக்கு அந்த மீன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ ப்ரோ இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், ஒரு 2000 3000 பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களே வளர்ந்துருவீங்க. அது வந்து உங்கள் கையில் இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் மாதிரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிங்க. அதாவது ஒரு கேரண்டியாக இப்போ ஒரு 3000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 3000 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோர்ஸ்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேயில் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா வச்சுருந்தேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடஸ், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஒயில்டு சிம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வச்சுருந்தேன். குட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி க்ளீன் பண்ணேன். குட்டி அத்தனை குட்டி இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் நான் 15 ரூபாய்க்கு விற்றா கூட போதும், 15 ரூபா 19 ரூபாய்க்கு விற்றா கூட போதும். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னலாக வளர்த்திக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் எத்தனையோ டேக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா பிரச்சனைகளும் கொடுக்க நிறைய பேர் வருவாங்க, நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறையா பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் தாண்டினா தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எதையுமே உதாசனப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு அமௌண்ட்டுக்கோசரம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரி கொடுக்குங்க. எப்பவுமே ஒரு இது அப்படி தான். நீங்கள் வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை, ஸோ அந்த மாதிரி இருப்பீங்க. சில பேர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வெறுத்து போயிடும். நீங்கள் வந்து இந்த தொழில் விட்டே போகலான்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, நான் எந்த தொழில்னு சொல்லலை, எந்த தொழிலாக இருந்தாலும் திருப்பி அமௌண்ட் வந்து நிறையா கொடுக்கும். நீங்கள் வேணும் எனக்கு இன்னும் பத்தல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மணி மைண்டாக இறங்காதீங்க, பிடிச்சி இறங்குங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம், இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. பண்ணுங்கள், எல்லாருமே பண்ணுங்கள். என்னென்னா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் போக பாருங்கள். பெரிய எடுத்தோடனே பெரிய லெவல் காசு கண்டிப்பாக கையில் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருங்க. ஏதோ அம்மா அப்பாவுக்கு எதுவும் செய்யுங்க, இல்லை ஏதோ ஒன்று சும்மா ஒரு நீங்கள் உங்கள் ஞாபகத்துமே ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காசு வந்து எடுத்தோடனே நிறையா காசு உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அதுதான் என்னோட ஹம்பிளான ரிக்வஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எல்லா விதத்துலையும் எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறீங்க, பண்ணுங்கள், ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். எடுத்தோடனே ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த 4000 ரூபா அமௌண்ட்டு என்னடா அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் சாதாரணமாக நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த லெவலில் பெரிய லெவலில் செட்டு கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொந்தமாக சம்பாதிக்கும் போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ண சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரால் மட்டுமே முன்னேற முடியாதுங்க. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நானே இது பண்ணேன் அப்படின்னு. கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிறேங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் கண்டிப்பாக முன்னேற முடியும். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் எத்தனையோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நான் வேகமாக போவேன். அப்போ நான் மூடி வைக்காமல் போவேன். இப்போ எங்கள் அம்மா தான் மூடி வைப்பாங்க, ஃபுட்டு போடுவாங்க. எங்கள் அம்மாவோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடை ஆரம்பிச்ச புதுசில் கடையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விதமான சப்போர்ட் எல்லா சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆரம்பிங்க, தயவு செஞ்சு ஆரம்பிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லை, அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சி காசை வேஸ்ட் பண்ண சின்ன லெவல்லேருந்து போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு இன்கம் தாங்க, எதுவுமே வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபாக்ஸ்டியல் முதற்கொண்டு ஒரு வருமானம் தான். நீங்கள் ஃபாக்ஸ்டியில் விற்கணுனாலும் வாங்க ஆள் இருக்காங்க. ஓகேங்களா? நான் என் பசங்கள்கிட்ட அதான் சொல்லுவேன், அதாவது நான் எனக்கு கல்யாணம் இல்லைங்க, பசங்கிறது ஜஸ்ட்டு ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவனுங்கள்ட்டே அதான் சொல்லுவேன். அவனுங்க இன்றைக்கி எல்லாத்து வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கு, ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏரியாவில் இருக்க பசங்க எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுற மாதிரி எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன லெவலில் ஆரம்பித்தேன், இன்றைக்கி நான் அவங்கவுங்க அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி நிறையா பிரச்சனையும் கொடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வந்து நிறைய விதமான பிரச்சனை கொடுப்பாங்க. அதெல்லாம் கடந்து போகிறது தான் இது. அதே மாதிரி ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஹாபியாக பண்ணாவே கேரண்டியாக மாதம் 3000லேருந்து ஒரு 3000லேருந்து ஒரு 2000லேருந்து 3000 ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாபியாக சொல்கிறேங்க. பிஸ்னஸ் ரீதியாக என்ன டெவலப்மெண்ட் பெருசாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வருமானம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு வேலையை விட்டுட்டு பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்றைக்கு வேலையோட இதில் வருமானம் அதிகமாக வருது, எந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சொல்கிறேங்க, அப்போ அந்த வேலையை விடுங்க. ஏன்னா வேலை வந்து என்றைக்கா இருந்தாலும் செக்யூருங்க. அந்த வேலை இருக்க நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்காது. ஏன்னா வேலைக்கு போயிட்டே பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து டைம் பத்தாது, எல்லாமே இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதாகுவீங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ ஏதோ மேக் பண்ணுன்றதே கடைசி எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே லோக்கல்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்குது. ஏதாவது டவுட் எதுவும்னா
நான் ஃபிஷ்ஷு கடை தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நிறைய விதமாக நான் பேசிட்டேன். ஏதாவது தப்பாக்கி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.